வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் நமக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் எனக்கு இந்த இடத்துல கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அழைத்த அன்பு பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாக எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆராதனை நேரத்தில் எங்களோடு நீங்கள் பேசுனீங்கப்பா. இரத்தத்தினால் எங்களை கழுவினதற்காக நன்றி தகப்பனே. இப்பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க. உங்கள் மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுடைய இருதயத்தை செவியை நீர் திறக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்குற வாக்கு தத்துவம் என்னன்னா, நானே உன் பரிகாரியான கர்த்தர். இந்த மனமகிழ்ச்சியான நாளில் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர். ஆமென் சொல்லலாமா? இந்த நாளில் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார். அதை சுகப்படுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. உபாகம புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது. உபாகமம் 7:15, கர்த்தர் சகல நோயும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோயும் நம்மை விட்டு விலக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சொல்லும்போது அதை எப்படி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம பார்க்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இப்போ கேட்க வேண்டும் நம்ம அந்த சத்தத்தை. அதனால தான் ஏசாயா புஸ்தகத்தில் 55ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போது நீங்கள் கர்த்தரிடத்தில் வரணும், செவி சாய்த்து நம்ம கேட்கணும். அப்பொழுது தான் நம்ம ஆத்துமா பிழைக்கும். இப்போ இந்த சத்தத்தை கேட்குறத எப்படி கேட்குறோங்கிறத பார்க்கும்போது, உபாகம புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தா தெரியும். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ நம்ம முதலாவது நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்பத்தினால அல்ல, நம்ம தேவனுடைய வார்த்தையினால. அப்போ இந்த வார்த்தையை இப்போ நம்ம கேட்குறோம். அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கணும். அதனால தான் யோவான் 6:63 வாசிப்போம். நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, ஒன்றுக்கும் உதவாது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நீ இந்த நாளில் ஆண்டவர், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு என்றால் அந்த வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாய் இருக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறணும்னா இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளாய், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அதனால தான் ஏசாயான் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம், நீங்கள் வலது புறமாய் இடது புறமாய் சாயும் போது வலி இதுவே என்று சொல்கிற வார்த்தை உங்கள் காதுகள் பின்னால் கேட்கும். இப்போ கர்த்தர் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார் என்பதை விசுவாசித்தீங்கன்னா இந்த வார்த்தையை நம்ம கேட்போம். அதனால தான் எபிரேயர் எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை ஆவியாயும் அது வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள் மாறும். ஏன்னா அந்த வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயிருக்கு, அது வல்லமையுள்ளதாக இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த போது மத்தேயு சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம். வாசிங்க. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமைகளையும் அறியாமல். யோசிச்சு பாருங்க, நம்ம வார்த்தையை கேட்குறோம், அவருடைய வல்லமையை அறியாதனால தான் பலவீனமாக இருக்கிறோம் இல்லையா? அந்த பலவீனம் நம்ம மாறணும்னா வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அந்த இடத்துல தான் இங்கே என்ன வருது? விசுவாசம்னு வருது. அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் அழகா சொல்லிருக்கு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ வார்த்தையை நம்ம கேட்குறோம், அந்த வார்த்தையும் ஆண்டவரை நேசிக்கிறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும்போது நாம் கேட்டுக்கொள்ள எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னும் சொல்ல போனால் God will create and give. அது இல்லை, ஆண்டவர் உருவாக்கி தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் இந்த இடத்துல சொல்லும்போது 26 வசனத்தில், நீ உன் தேவனாகி கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அதை கேட்டு உள்வாங்கி, அவ எடுத்து என்னது, நீ அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை இல்லது செம்மையானதை. நம்ம என்ன செய்கிறோம்? பொல்லாப்பு செய்ய நம்ம ஆசைப்படுவோம், செம்மையானதை செய்கிறத யோசிப்போம். செய்து அடுத்தது கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. ஒவ்வொன்றா பாருங்க. முதல்ல கேட்டு, அடுத்தது செய்து, அடுத்தது செவி கொடுத்து வாழ்ந்தால் நமக்கு என்ன பண்ணுவாராம்? அவர் நமக்கு பரிகாரியான கர்த்தராய் இருப்பார். ஆமென் சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும். அப்போது அதை பார்க்கும்போது எரேமியான் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சியோன் என்று சொல்லி உன்னை தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால். உங்கள் வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்துட்டுருக்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் நம்மளை நேசிக்கிறாங்களா? கிடையாது. எல்லாரும் நம்ம அதிகமான பேர் நம்ம இருக்கிறாங்க இல்லையா? நம்ம விசாரிக்கிற யாருமே இல்லை. அப்படி தான் நம்ம நிறைய உலகத்தில் நம்ம கண்ணீரின் பாதையில் கடந்து போயிட்டுருக்கோம். அப்போ விசாரிப்பெற்ற செய்ய தள்ளுண்டவள்னு உனக்கு பேரிட்டாங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உடனே சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனம் என்ன? அவர் எனக்கு உனக்கு என்ன பண்ணாரு? உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நமக்கு முதல்ல நம்ம தள்ளுண்டவள் நம்ம தனிமையில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு பரிகாரியான கர்த்தரால நமக்கு ஆரோக்கியம் வர கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறார். அந்த ஆரோக்கியம் கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளில் நம் காயங்களை ஆற்றுகிறவராக இருக்கிறார். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணிற்று, விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல கர்த்தர் நம்மை மாற்ற அவர் உண்மை உள்ள தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனை காண வந்திருக்கிறோம், அவருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோம். அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். என்ன அர்த்தம்? ராஜ்யம் என்பது தேவனுடைய பிரசன்னம். அந்த நீதி என்பது என்னன்னா அது விசுவாசத்தை குறிக்கிறது. முதல்ல ரோமர்கள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமானால் விசுவாசத்தை கர்த்தர் நீதியா எண்ணினார். எப்போ அதை நீதியா எண்ணினார்? 18ஆம் வசனத்தில் அதாவது இல்லாதவர்களை இருக்கிறவரை போல் அழைக்கிற தேவன் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஆனால் இல்லாத இருக்கிறவரை போல் அழைக்கிற தேவனை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். 19ஆம் வசனத்தில் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்த போது ஆபிரகாம் விசுவாசித்தான். இன்னைக்கு விசுவாசம் என்பது என்ன? அடைமொழி என்ன சொல்லிருக்கு? நம்பப்படும் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அந்த
எது நடக்குமோ நடக்காதோ என்று ஐயப்பாடோடு இல்லை, கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் என்ற விசுவாச அறிக்கையோடு உட்கார்ந்துருக்கணும். அதனால தான் எபிரேயர்கள் நிருபத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் சபை கூடு வருகிறதுல நீங்கள் ஒருவரும் விட்டுவிடாதபடிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்குற இந்த நேரத்தில் நம்ம தேவனோடு இருக்க ஐக்கியத்தில் இருக்கிறோமா, அவரோடு இடைப்பட்டு இருக்கிறோமா என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ தான் அந்த கிருபை உண்டாகும், அந்த விசுவாசம் உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். அது எப்போ பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான். 32ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் சொல்லும்போது சொல்கிறான், துன்மார்க்கருக்கு அநேக வேதனை உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்ம வாழ்க்கை நம்ம எதனால இல்லை தெரியுமா? வாசிக்கலாமா? ரோமர்கள் நிருபத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். ரோமர் 11:6. இராது. எப்படி உண்டாகுது? கிருபையினால உண்டானதுனால, கிரியையினால் இல்லவல்லவே. நீங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க செய்யற கிரியையினால இல்லை, அவர் நம்ம மேல பாராட்டின கிருபையினால. அதனால தான் நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. அந்த கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அந்த கிருபை எப்போ பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை நம்பி இருக்கும் போது அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபையினா இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் அவருடைய பரிபூரணத்தினால நம்ம என்ன பெற்று கொண்டிருக்கிறோம்? கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அந்த கிருபை நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் நம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று ரோமர் 6:14 நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறோமா? இல்லை, நம்ம கிருபையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த கிருபையின் மேல கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 1 அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் நியாயப்பிரமாணம் மோசேயினால் கொடுக்கப்பட்டது, இப்படியெல்லாம் செய்யணும் இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால உண்டாயிற்று. அந்த கிருபை இருக்கிறதுனால தான் நம்ம பலவீனத்தில் நம்ம பலன் மேலே பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் இந்த சுகத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெறணும்னா அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறோம் இல்லையா? அந்த நம்பிக்கையாக இருக்கும்போது நம்ம அதிக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பாவி, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது தான் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம பாவத்தை அவர் நிவிர்த்தி ஆக்குகிறார். ஆமேன் சொல்லாமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார், நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். எவ்வாறு? அவருடைய கிருபையினால. அதனால தான் ரோமர்கள் நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்தில் அது வாசிப்போம். அவருடைய விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 5:9 ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 8:30 கர்த்தர் நம்ம அழைத்ததுனால நம்மை ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறார். அந்த நீதிமான் இருக்கிறதுனால அவருடைய கிருபையினாலையும் சத்தியத்தினாலையும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அந்த பிள்ளைகளா இருந்ததுனால பாவம் நம்மை மேற்கொள்ளாது, பலவீனம் நம்ம தாக்காது. ஏன்னா ஆண்டவர் உடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லியிருக்குதுன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி. இப்போ என்ன பண்ணுறார்? அந்த கிருபையில் ஆண்டவர் சன்னிதானத்தில் காத்திருக்கிற இந்த நேரத்தில் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி என்ன பண்ணுறாரு? நம்மை குணமாக்குகிறார். பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம பலவீனப்பட்டவங்கள் அல்ல. ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்ததுனால சௌக்கியத்தை கொடுக்குறாரு, ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு, நம்மை குணமாக்குகிறார், நமக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்குறாரு. நம்ம சத்தியத்தின்படி வெளிப்படுத்தி நம்மை வழி நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார். எனவே இந்த நாளில்
தேவ சன்னிதானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தாங்க. புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் அந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டா, நாகமான்னு ஒரு சீரியா தேசத்து இராணுவ தளபதி இருக்கான். அவனுக்கு ஏற்பட்டது ஒரு பலவீனம், அது குஷ்டரோகம் என்ற ஒரு தீராத நோய். ஆனால் அந்த தேசத்தில் அவனுடைய வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தா. அவள் இஸ்ரேல் தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு சுகமாக்குவார்னு அவள் அடிமை பெண் சொன்னதை அவன் நெக்லெக்ட் பண்ணல. உடனே என்ன பண்ணான், அந்த தேசத்துக்கு அவன் போனோன்னே என்ன நடந்துச்சு அந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, இஸ்ரவேல் ராஜா தன் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு அழுகிறான். நான் என்ன குஷ்டரோகத்தை சுகப்படுத்த நான் யாருன்னு அழுகிறான் போது சொல்கிறாங்க, அந்த தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசினால் அதை சுகப்படுத்த முடியும் என்று அவன் போகிறான். இவன் என்ன நினச்சிட்டு போகிறான், நான் இராணுவ தளபதியாச்சே, அந்த அவர் ஊழியக்காரர் வருவார், என்னுடைய சரீரத்தை தொடுவார், சுகப்படுத்துவார். ஆனால் அப்படி அவர் ஒன்றும் சொல்லலை. எலிசா என்ன சொன்னான், போய் யோர்தான் நதியில் போய் 7 முறை நீ மூழ்கி ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னான். இந்த என்ன நடக்குது, இந்த இடத்துல அவன் தேவனை அறியாதவன். அவன் என்ன பண்ணான், அந்த வார்த்தையை நம்புனான். இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைக நம்ம ஆண்டவரை நம்புகிறோமா? யோசிச்சு பாருங்க. எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து புலபகமாக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆனால் 7ஆம் வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு யாரை நம்பி வந்திருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் நம்ம பல சந்தர்ப்பங்களில் இருப்போம். ஆனால் நாகமான் நம்பி போனான். ஆனால் போன உடனே என்ன நடந்துச்சு, போய் யோர்தான் நதியில் ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னான். என்ன பண்ணிட்டான், மூழ்கி எடுன்னு சொன்னான். இவன் என்ன நினச்சான், எங்கள் தேசத்தில் நைல் நதி இருக்குது, பெரிய ரோவர் இருக்குது, இங்கே போய் செய்யணுமா அப்படின்னு நினச்சி அவன் வருத்தப்பட்ட போது, எப்போதுமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற அட்வைசர்ஸ் இருந்தாங்க கூட. என்ன பண்ணாங்க, என்ன பெரிய வேலை சொன்னாங்களா, போய் மூழ்கின்ற. அவன் அது விசுவாசித்தானோ நம்புனானோ இல்லை, உடனே அவன் கீழ்ப்படிந்த இடத்துல நடந்துச்சு. 7ஆவது தடவை மூழ்கி வரும்போது அவனுடைய சரீரம் சிறு பிள்ளை சரீரத்தை போல புதிய சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். இல்லையா? இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிற விசேஷித்த மன்னாவினால் கர்த்தர் இன்னைக்கு போஷித்திருக்கிறார். இந்த மன்னா நமக்குள்ள இருக்கா? இன்னைக்கு வேதம் வாசிச்சோமா, ஜெபிச்சோமா, ஆண்டவரோடு உறவாடினோமா? அதை யோசித்து பார்க்க வேண்டும். அதனால தான் 2 நாளாம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 13வது 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா? வாசிங்க. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனம். இதெல்லாமே வருது இல்லையா? இது நடக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. இப்போ நான் இந்த வசனத்தை கவனமாக கேளுங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்ம எல்லாத்துக்கும் என்னென்ன பேர் இருக்கு? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற பேர் இருக்கு. அதனால தான் யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இல்லையா? நாமம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தை என்று வெளிப்படுத்தல் 19:13 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த வார்த்தையின் மேல் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்றார். இப்போ நோய் வருது, பலவீனம் வரும்போது நாம் செய்ய வேண்டியது என்ன? தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், இந்த 4 காரியத்தை நம்ம செய்யணும்.
இந்த வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. முதலாவது தாழ்த்துங்க, ஜெபம் பண்ணுங்க, அவர் முகத்தை தேடுங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், அப்பொழுது பரலோகத்திற்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். ஆங்கில வேதாகமத்தில் ஹீல் த லேண்ட் இருக்கு. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார், தேசத்தில் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். இதை கொடுக்கணும்னா கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது 4 காரியங்கள். முதலாவது தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துறோமா? தாழ்த்துங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மேன்மைக்கு முன்பானது தாழ்மை. இந்த தாழ்மை நம்மகிட்ட வேணும். 2வது என்ன? ஜெபிக்கணும். ஜெபிக்கிறது என்பது என்னது? நம்ம தூங்குற நேரம் தவிர்த்து மீதி நேரம்லாம் ஆண்டவரோட பேசுறது தான் ஜெபம். ஜெபங்கிறது ஒரு நேரம் காலையில் முட்டிங்கால் போட்டு எந்திரிக்கிறது அல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம ஆண்டவரோட பேசிட்டு இருக்கிறதான் ஜெபம். ஆண்டவரே நான் பேசுங்க என்னோட. அவர் பேசுகிற தெய்வம். அவர் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளோட பேசுகிற தெய்வம் இல்லையா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க, அப்பா இப்போ நான் போயிட்டுருக்கேன், போயிடுறேன், எனக்கு செய்யுங்க. ஏன்னா அவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ ஜெபம் என்பது அதுதான் அவரோட. 3வது என்ன? அவர் முகத்தை தேடணும். நம்ம எவ்வளோ நேரம் நம்ம தேடணும். அதுக்கு அழகான ஒரு உதாரணம் யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனத்தில் அந்த யோபு என்ன சொல்றார் பாருங்க. 19:25 உயிரோடு இருக்கிறார். அப்போ அறிந்து எப்போ என் கண்கள் அவரை காணும். அதுக்கு முன்னால் அந்த ஒவ்வொரு 23, 24 அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும்னு அவன் வாஞ்சையா இருந்தான். அவன் மீட்பர் உயிரோடு எப்போ அழுகி போயிற்று. அவன் அவனுடைய வியாதியின் கொடுமையிலும் யோபு தேவன் மேலேயே விசுவாசம் வச்சிருந்தான். அதை 40ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வரைக்கும் அவன் புலம்பிகிட்டே இருந்தான். அந்த புலம்போது சொல்கிறான், யோபு 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிப்போம். நான் நீசன், பொத்திக் கொள்கிறேன், நான் பேசல, நான் அமைதியா தேவ சமூகத்தில் காத்திருப்பேன் என்று அவன் அமைதியா இருந்தான். அதைத்தான் ஏசாயன் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் இவ்வாறு வாசிப்போம். ஏசாயா 30:15. மனம் திரும்பி என்ன பண்ணுவோம்? அமர்ந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். அதை அவன் செய்ய ஆரம்பித்தான் யோபு. அது செய்ததை 42ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் பலவீனத்தில் அவன் தேவனையே நம்பி இருந்தான். அதனாலதான் முதலாவது தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவர் முகத்தை தேடும் போது கர்த்தர் யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என் காதுகளினால் நான் கேட்டேன், இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது என்று சொன்னான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை தரிசிக்க வந்திருக்கிறோம் இல்லையா? நம்ம கண்கள் அவரை காண வேண்டும். காணும்போது யோபு 42:9ஆம் வசனத்தில் பின்பகுதியில் கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க கண்ணீரை கவலையை கர்த்தர் பார்க்கிறார். அவரை பார்க்க வந்திருக்கிறோம். பார்த்த உடனே என்ன நடந்துச்சு? 10ஆம் வசனத்தில் பாருங்க, ஜெபித்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், 2 எத்தனையாய் தந்தள்ளினார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்ட அவர் உண்மை உள்ள தகப்பனாயிருக்கிறார். அதனால தான் பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அதுக்கு கடைசியாக 4வது சொல்றது, நாம் பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்தில் திரும்ப வேண்டும். அது நம்மனால முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம சுய புத்தியின் மேலே நம்ம சாயக்கூடாது. அதனால தான் நீதிமொழிகளில் 2ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை இவ்வாறு, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும்.
நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் தான் நமக்கு வாழ்க்கை செய்ய முடியும். அப்போ அதனால தான் தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற இந்த நேரத்தில் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நானே உன் பரிகாரியான கர்த்தர். வசனத்தை நீ கவனமாய் கேட்டு நீ என் சமூகத்தில் காத்திருந்தா. அதனால தான் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வசனம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது என்னவா இருக்கணும்? நம் இருதயத்தில் காத்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. அப்பொழுது அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு நம்ம எல்லா காவல் இருதயத்தை காத்திருக்கோமா? யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சத்தத்தை கேட்குறோம், அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் நானும் காணப்பட கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். அந்த யோபு அதை செய்தான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நேரத்தில் வசனத்தை கவனமாய் கேட்டு, அதனால தான் ஆண்டவர் நம்ம கொடுக்குற வாக்குத்தத்தங்கள் என்ன தெரியுமா? யாத்திரா புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். The serve God. சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிப்பார். அவர் உன் வியாதியை விலக்குவார். மலடும் கற்பம் உன்னிடத்தில் விழுகிறது இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இந்த 4 ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாருக்கு. என்ன கேட்கிறார் நம்மகிட்ட? கர்த்தரை சேவிக்க கடவோம். உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு நம்ம அன்பு எங்கே கூறுறோம்? வசனத்தை கேட்குற மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற்ற ஆண்டவரத்தில் இந்த நாளில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பி இருக்கிறது மாத்திரம் அல்ல, 119ஆம் சங்கீதத்தில் 165ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுது, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் வசனத்தை கேட்கிறதில் மாத்திரமல்ல, அதன் மீது நேசிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். 3ஆவதா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? 26ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் ஏசாயாவில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுவீர். இன்னைக்கு வியாதி வந்துருச்சா, பலவீனம் வந்துருச்சா, எதிர்பார்த்த காரியம் நடக்கலையா, நம்ம என்ன பண்ணுறோம்? சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். ஆண்டவரை உறுதியாய் நம்ம பற்றி கொண்டா அவர் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க அவர் உன்னையும் நீதியும் உள்ள தகப்பனாக இருக்கிறார். ஏன்னா வியாதியை உணர்ந்து விளக்குவேன்னு சொல்லியிருக்காரு, சகல நோய் உன்னை விட்டு விளக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு, நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால, நம்பிக்கையினால தான் அது மேலே ஜெயம் எடுக்கிற உள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ முடியும். அதனால தான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு நாகூமில் 1 அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, அவர் தம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு எங்கே நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? நம்ம வார்த்தை தெரியும், ஆண்டவர் நல்லவர் என்பதும் தெரியும், ஆனால் இதை விட என் நோய் பெரிது, என்னுடைய தேவை பெரிதுன்னு சொல்லி நம்ம இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துட்றோம்? அதுக்கு கொடுத்துட்றோம். இன்னைக்கு அப்படி அல்ல. சகரியா 4:6 பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆவியினால தான் நம்ம சுகப்படுத்த முடியும், நம்ம பலவீனத்தை மாற்ற முடியும், நிறைவான நன்மையை நம்ம கொடுக்க முடியும். அதனால தான் அப்போஸ்தலர் 2:14-7 வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், என் ஆவியை நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவியா ஊற்றப்பட்டிருக்கிறார். அவர் நியாயத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் இந்த நாள் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்கு. ஜெயமுள்ள வாழ்க்கையை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விடுதலையின் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிற தகப்பனாக இருக்கிறார். அதை மறந்து விடாமல் தேவனோட எப்பொழுதும் நம்ம காத்திருக்கிற பிள்ளைகளாய். அதனால தான் 1 பேதுரு 2:24 எடுத்து வாசிப்போம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்.
அதை அறிந்த பிள்ளைகளாய் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் தேவனுக்கு முன்பாக என்னவா இருக்கணும்? கரைதிரையற்றதாய் காணப்பட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம அழைச்சிருக்கிறார். அப்பொழுதுதான் ஜெயமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ முடியும். அதனால தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிப்போமா? என்ன கிருபை? சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே. இந்த நோய் வந்துருச்சு, பலவீனம் வந்துருச்சுன்ட்டு இல்லை, அவர் சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற நம்மை அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இந்த தகப்பன் இந்த நாளில் நம்மை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்தி நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால அந்த சத்தத்தை கேட்குற நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அறிந்த தகப்பன். 139ஆம் சங்கீதத்தில் 16ஆவது வசனம் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். 16, 139, 16. இப்ப யாரு கண்டது? நம் கருவை தேவன் கண்டிருக்கிறார். உமது புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறது. நம்ம வாழ்க்கை முழுவதும் என்னது? இட் இஸ் ரிட்டன் இல்லையா? நீங்க கடந்து போற பாதை, பலவீனம், நோய், நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே எழுதப்பட்டு எப்போ? நம்ம கரு உருவாகிறதுக்கு முன்பாகவே. அதை அறிந்த தகப்பன் நம்மளோட இருக்காருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? அந்த சந்தோஷம் எப்படி கைவிடுவார்? அதனால தான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் யோவானில் சுவிசேஷத்தில் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மளோட வந்திருக்கிறார். நம்மளை அவர் அனாதையாக விடலை, நம்மளோடையே இருக்கிறார். நம்ம சுகத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதனால தான் சங்கீதக்காரன் அழகா சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அது செய்து முடித்து நமக்காக காத்திருக்கிறார். மல்கியாவில் 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அவர் அவருக்கு மேல், அவர் நாமத்திற்கு பயப்படுற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அவர் செட்டேன் கீழ் ஆரோக்கியம் தங்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். இந்த வாக்குத்தத்தம் தான். பலவீனத்தோடு நம்ம இருக்க வேண்டியதில்லை. அவருடைய செட்டையில் கீழே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அவர் நீதியின் சூரியனா நம்மளோட இருக்கிறார். அதனால தான் மோசேயை சொல்லும்போது சொல்றாரு, 91ஆம் சங்கீதத்தில் சொல்லும்போது சொல்றாரு, நீ உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இப்போ யாரை நம்ம தாபரமாக கொண்டிருக்கிறோம்? கர்த்தரை. அப்போ நம்ம பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. அப்போ ஏன் வருது? ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். அதுதானே முக்கியம். பலவீனம் வருதுன்னா கர்த்தர் நம்ம நேசிக்கிறார். இன்னும் நம்ம அவர்கிட்ட கிட்டி சேர வேண்டும். அந்த கிட்டி சேர்ற எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கர்த்தர் சமூகத்தில் நம்ம காத்து இருக்கிறோமோ அந்த நேரத்தில் பலப்படுத்துவார். நம்ம சோர்ந்து போகிறவங்க இல்லை நம்ம. அதனால தான் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போன பலன் கொடு. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து இல்லையா? அந்த புது பலனை இந்த நாளில் கர்த்தர் நம்ம கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இதுவரைக்கும் இருந்ததில்லை புது பலன். 36ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அவர் வாசிப்போமா? 36:26. நவமான இருதயத்தை உங்களுக்கு கொடுத்து வாசிப்போம். ஆமென். இந்த இடத்துல பாருங்க, இந்த உள்ளம்தான் பெரிய விஷயமே. நவமான இருதயத்தை கொடுத்தார். உள்ளத்தில் எப்படி இருக்கு? ஐயோ பலவீனமா இருக்கு, இது எப்படி செய்வேன் அப்படிங்கும்போது என்ன சொல்றாரு? நவமான இருதயத்தை கொடுத்து ஆவியை கட்டளையிட்டு எடுத்து போட்டு
இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்போ சொல்லும்போது நம்ம கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? இதை வாசித்து முடிப்போம். 36ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். இது வரைக்கும் வாழ்க்கையில நிர்மூலமாயிடுச்சுன்னு கவலையோடு இருக்கீங்களா? நிர்மூலமானதை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிரமாக்கிறேன் என்றும். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு அறிய வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதையில நிர்மூலமாயிற்று, பாலாய் போயிற்று. இதுதான் பலவீனம் இல்லையா நம்ம வாழ்க்கை. ஆனா இதை என்ன சொல்றாரு? இதை நான் நிர்மூலமானதை கட்டுவேன், பாலானதை பயிரிலமாக்குவேன். இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அது எப்படி அதை செய்யறாரா? ஏசாயா 27ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தராகிய நான். எல்லாரும் இந்த அடுத்த வசனத்தை எடுங்க, வாசிங்க. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி, நம்மை காப்பாற்றி அடிக்கடி அதர் தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன். ஆமேன். இந்த நாளில், இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் காப்பாற்றுவேன், உன்னை அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாரும் எழுந்து நின்று அப்பா சமூகத்தில், அப்பா முகத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். மகா இரக்கமும் கிருபையும் அன்புமுள்ள எங்கள் தகப்பனே, கிருபையாய் எங்களுக்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களோடு நானே உன் பரியாரியான கர்த்தர் என்று சொல்லி எங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நிர்மூலமானதை கட்டுகிறேன், பாலாய் போனதை பயிரிடமாக்குகிறேன், இதை நான் சொன்னேன், இதை நான் செய்வேன் என்று சொன்ன இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்க, நான் உன்னை காப்பாற்றுவேன், அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் உன்னை சேதப்படுத்தாதபடி இரவும் பகல் உன்னை காப்பாற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி இந்த வாக்குத்தத்தத்தை கேட்குற அன்பு பிள்ளைகள், விசுவாசிக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. அன்பு ஆண்டவரே, மகளுக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஊழியத்திற்காக நன்றி தகப்பனே. பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எந்தெந்த இடத்துல ஆண்டவரே சோர்வு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே அப்பா, பிள்ளைகள் கொஞ்ச காலமாக பிள்ளைகளை நீர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் நீர் தொட்டு பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வீட்டினுடைய அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதியை விலக்கி பாதுகாத்துக்கொள்ள ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துங்கப்பா. நிறைவான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நீடித்த நாட்களால் பிள்ளைகளை திருப்தியாக்கி ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் பெற்று உமக்கு முன்பாய் சாட்சியாய் வாழ அப்பா இரக்கம் பாராட்டி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நல் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.